ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியவர் அகத்திய முனிவர். சரஸ்வதி தேவியானவள் ஞானத்துக்கான படிப்புக்கான எல்லா விதமான ஆர்ட்டு கிரியேட்டிவிட்டி அதுக்கான கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட அந்த தேவி சரஸ்வதி தேவிகிட்ட நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான அஞ்ஞானத்தையும் அவள் போக்கட்டும். நல்ல படிப்பு திறன், குழந்தைங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு படிப்பு திறன், அதில் ஒரு நாட்டம், இது எல்லாமே உண்டாகட்டும். நம்மளுடைய நாவில் அவ எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். இந்த கலைகளின் தேவி ஆன சரஸ்வதி தேவியை நம்ம வேண்டின்ட்டு அவளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். या कुन्देन्दुतुषारहारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रभृतिभिर्देवः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा. இந்த ஸ்தோத்திரத்துக்கான அர்த்தத்தை பார்த்துருவோம். யா குந்தேன், யா அப்படின்னா எந்த அன்னை, யாரு, த ஒன் ஹூ அப்படின்னு சொல்லலாம். குந்தேந்து துஷார, குந்த அப்படின்னா மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவை போல, இந்து முழு நிலவை போல, ஸ்னோ 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 இருக்கு இல்லையா, பனி, அதை போல, ஹாரம், பேர்ல், முத்து மாலை, அது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக அம்பாள் அதை ஹாரம், அந்த பேர்ல் ஹாரம் எல்லாத்தையும் தரிச்சுட்டு அவ்வளோ பிரகாசமாக இருக்கலாம். ஓகே. யா சுப்ர வஸ்திராவிருத்தா, அவள் அந்த மாதிரி பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்கா. அதுக்கு மேலே அவள் எப்படி இருக்காளாம், யாரு சுப்ர வஸ்திரா, வெள்ளை விளையன்னு பியோர் ஒயிட்டில் வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கா. ஸோ அவளுடைய வஸ்திரத்துடைய கலர் எப்படி இருக்கா, நல்ல சுப்ரம், நல்ல ஒயிட்டாக, பியோர் ஒயிட்டாக இருக்கான், அதை அணிஞ்சுருக்கா. யா வீணா வரதண்ட மண்டிதக்கரா, யார் கையில் வீணை இருக்கு, ஒரு கையில் வரதண்டம், வரத்தை அளிக்கக்கூடிய தண்டம் இருக்கு, இது எல்லாமே அவ கைகளில் இருக்கு. யா ஸ்வேத பத்மாசனா, அவ வெள்ளை கலர் பத்மம், வெள்ளை லோட்டஸ் ஃப்ளவரில் அமர்ந்திருக்காள். யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதிபி, யாரை அவ எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னா, பிரம்மதேவர், படைக்கும் கடவுளான பிரம்மதேவர், காக்கும் அச்சுதன் மகாவிஷ்ணு, சங்கரர் அழிக்கும் கடவுளான சங்கரர், மற்ற எல்லா தேவர்களும் அவளால் பூஜிக்கப்படுபவளாக அவ இருக்கா. சா மாம் பாத்து சரஸ்வதி பகவதி நிஷேஷ ஜாட்யாபகா, தாயே அப்படின்னு கூப்பிட்றான். சரஸ்வதி தேவியே, சரஸ்வதி அன்னையே, என்னை நீ காப்பாத்து, சா நீ என்னை காப்பாத்து,
நிஷேஷ ஜாட்யாபகா எனக்கு எல்லா விதமான அஜ்ஞானத்திலேருந்தும் என்னை வெளியில் எடுத்துட்டு வா. என்னுள்ள இருக்கக்கூடிய எல்லா அஜ்ஞானத்தையும் நீ எடுத்துடு, போக்கிடு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம, நிஷேஷ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லா அஜ்ஞானத்தையும் போக்கிடு அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. சரியா? दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिनिभैरक्षमालान् दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्ख स्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. இதுக்கான அர்த்தத்தை பார்த்துடலாம். சரஸ்வதி தேவிக்கு 4 கரங்கள் இருக்கு. 2 பக்கத்தில் 2 ஸோ அப்படி இருக்கு. அதில் அவ என்ன கையில் வச்சுருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அதில் அவ கையில் ஸ்பட்டிக மணி நிபை ரக்ஷமாலாந்ததானா. அப்போ ஸ்பட்டிக மணி, அந்த ஸ்பட்டிக மணியால் ஆன ஒரு மாலையை கையில் வச்சுருக்கா. அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கான் அந்த ஸ்பட்டிக மணியோடைய மாலை கையில் வச்சுருக்கிறது. ஹஸ்தே நைக்கேன பத்மம் சிதமபிச்ச சுகம் புஸ்தகம் சாப்பரேன. ஹஸ்த ஏகேன, இன்னும் ஒரு கையில் என்ன வச்சுருக்கா, பத்மம், நல்ல அழகான ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பத்மம், அதை கையில் வச்சுருக்கா. பீச்ச சுகம், சுகம் அப்படின்னா பேரட், பேரட் வச்சுருக்கா கையில். புஸ்தகம் சாப்பரேன, புஸ்தகம், இன்னொரு கையில் புஸ்தகம் வச்சுருக்கா. ஸோ இப்படி அவ 4 கையில் இந்த 4 விஷயங்களையும் அவ தரிச்சுருக்கா. பாசா குந்தேந்து சேக ஸ்பட்டிகமணி நிபா பாசமானா சமானா. அப்போது இதில் என்னென்னா பாசா அப்படின்னா ரொம்பவே அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கிறது. எது ஜொலிக்கிறது? குந்த, அந்த நம்ம பார்த்தோம்ல மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூ, அந்த முழு நிலவு, சங்கு, அப்புறம் ஸ்பட்டிகமணி, இது எல்லாமே சேர்ந்து எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அது எல்லாத்தையும் விட ரொம்பவே பிரகாசமாக இது எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் சரஸ்வதி தேவி இருக்காளாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அப்புறம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கா. சாமே வாக்தேவதேயம் நிவசத்து வதனே சர்வதா சுப்ரசன்னா. நீ யாரு? நீ தானே வாக்தேவி. அந்த வாக்தேவியான நீ எப்போவுமே என்னுடைய நாவில் நீ எப்போவுமே அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்து என்னைக்குமே சர்வதா சுப்ரசன்னா, நீ என்னைக்குமே அமர்ந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. ஓகே. सुरासुरसेवित पादपङ्कजा करे विराजत कमनीय पुस्तका विरिञ्चि पत्नी कमलासन स्थिता सरस्वती நிருத்யது வாச்சி மே சதா. இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்த்துடலாம். சுரா சுர சேவித்த பாத பங்கஜா, உன்னுடைய அந்த பாத கமலத்தை, சுரா அசுரா அப்படின்னா எல்லா தேவர்களும் அசுரர்களும்
எல்லாருமே வந்து உன்னுடைய பாதத்தை வணங்குறா, பூஜிக்கிறா. கரே விராஜத் கமனீய புஸ்தகா. உன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் வந்து அப்படியே ஜொலிக்கிறது, அப்படியே ஷைன் ஆகிறது அப்படின்னு உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் அப்படியே ஜொலிக்கிறது, பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஷைன் ஆகிறது அப்படின்னு சொல்றா. விரிஞ்சி பத்னி கமலா சனஸ்திதா. விரிஞ்சி அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மதேவருடைய பத்னியான நீ கமலா சனஸ்திதா, அழகான வெள்ளை தாமரையில் நீ வந்து அமர்ந்திருக்க அப்படின்னு சொல்றா. சரஸ்வதி நிருத்யது வாச்சிமே சதா. தேவி சரஸ்வதியே, எப்பவுமே என்னுடைய பேச்சில் நீ வந்து இருந்து நிருத்தியம் பொழியணும் அப்படின்னு சொல்லலாம். நிருத்தியம் அப்படின்னா டான்ஸ், அப்படியே டான்ஸ் ஆடணுமா நீ என்னோட இதில், அப்போ என்னோட ஸ்பீச் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்போவுமே அந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய பேச்சில் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிகிட்ட நம்ம வேண்டிக்க.